திருப்பரங்குன்றம் வழக்கில் அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சிஐஎஸ்எஃப் வீரர்களை அழைத்ததில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்த அரசின் மேல்முறையீட்டு மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கில் அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். மதுரை திருப்பரங்குன்றத்துல நேற்று நடைபெற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அதாவது நம்ம தீபத்தூண்ல தீபம் விளக்கேற்றலாம், அதாவது மலை மேல உள்ள தீபத்தூண்ல விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து கடந்த 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து உத்தரவிட்டிருந்தார். அதாவது திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலைகளை ஒட்டி உள்ள பகுதிகள், அதே மாதிரி அந்த மலைகளில் இருக்கிற கோவில்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல அறுபடை வீடுகள் ஒன்றுனா திருப்பரங்குன்றத்துல வந்து எப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலைக்கு மேல இருக்கிற அதாவது மலைக்கு மேல இருக்கிற தூண்ல வந்து ஏற்றுவாங்க. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது முதலாம் உலகப் போருக்கு முன்னாடி, முதலாம் உலகப் போரை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மலை மேலே ஏற்றதை விட்டுட்டு மலைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வேற இடத்துக்கு மாற்றிருந்தாங்க. இதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாங்க. என்னன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி. இதனை அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, மலை மேல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றுறதுக்கு உத்தரவிடுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா நேற்று தீபம் ஏற்றாத நிலையில தன்னோட நீதிமன்ற அலுவலக வளாகத்துல பணியில இருந்த சிஎஸ்எஃப் வீரர்களை வைத்து பணி அந்த விலக்கு ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதனை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து இது வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தது. இன்னைக்கு காலையில அதை வந்து வழக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இதனை அடுத்து இன்று காலை விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தப்போ தமிழக அரசு வந்து தமிழக அரசு தரப்புல பல்வேறு வாதங்கள் முன் வச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சமூக நல்லிணத்தை குலைக்குது அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனி நீதிபதியோட உத்தரவுக்கு வந்து தங்களுக்கு கெடு வேணும், 30 நாள் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் முன்னால வச்சிருந்தாங்க. இதனை கவனமாக கேட்டு நீதிபதி என்ன சொல்றீங்கன்னா, இன்று மாலை இந்த வழக்குல தீர்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நிலையில திருப்பரங்குன்றம் மலையில சிஎஸ்எஃப் பாதுகாப்புடன் தீபத்தூணில தீபம் ஏற்றிருந்த தனி நீதிபதி உத்தரவு வந்து எந்த தவறும் இல்லைனோ அதுல தீபம் ஏற்றதுக்கு முழுவதுமாக அனுமதி இருக்குது. அதாவது அது அந்த மனு தள்ளுபடி செஞ்ச நிலையில தனி நீதிபதியோட உத்தரவை ஏற்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கு வந்து தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த தீபம் ஏற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக தான் தமிழக அரசு வந்து இதை பண்ணியிருந்தது. மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாகவே சிஎஸ் பாதுகாப்புக்கு செல்ல உத்தரவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில அரசு ஏதோ ஒரு நோக்கத்தோட இந்த மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறதாகவும், திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்வதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குது. அதமும் பாத்தீங்கன்னா, அதாவது திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறதுல வந்து கடந்த பல ஆண்டுகளாக, அதாவது நூற்றாண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல விலக்கேற்ற ஒரு சூழ்நிலையில உலகப் போற காரணம் காட்டி ஆங்கிலேயர்கள் வந்து இடம் மாற்றியிருந்தாங்க. அந்த பழைய இடத்தை தீபம் ஏற்றதுக்கு உங்களுக்கு உத்தரவு தாங்கன்னு கேட்டதுல தான் இவ்வளவு பிரச்சனைகளுமே கடந்த 2 தினங்களாக திருப்பரங்குன்றத்துல வந்து பாஜக இந்து முன்னணி போலீசாரிடையே மோதல், அதே மாதிரி 13 பேர் கைது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு உள்ளிட்ட பல்வேறு சச்சரவுகளை ஏற்படுத்துச்சு. அந்த வழக்கானது, அதாவது அந்த வழக்குல வந்து தமிழ்நாடு அரசோட இது வந்து நாங்க அதை வந்து அதை நடைமுறைப்படுத்தல அப்படிங்கறதுனால தான் அது நாங்க இதை உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை வந்து தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.